பேஷண்ட்க்கு பல்ஸ் செக் பண்ணுங்க. ஓகே மேம். மேடம். சொல்லுங்க சார். மேடம் இப்ப பரவாயில்லையா? அவ எந்திரிச்சிருவாளா? இப்பதான் சார் பல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இது நார்மலா இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க. இல்ல நார்மலா இல்ல பல்ஸ் இறங்குது அப்படின்னா எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன் சார். அங்க சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. மேடம் ரொம்ப பயமா இருக்கு மேடம். பயப்படாதீங்க சார், உயிருக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. ஆனா 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 என்ன மேடம்? அவங்க கயிறு மாட்டினதுனால அந்த கயிறு ரொம்ப இறுக்கமாவே கழுத்துல போய் மாட்டிக்கிச்சு. அது உள்ளேயும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்களால சாப்பிட முடியாது. அப்புறம் மூச்சு விடுறதுலயும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், கழுத்துல கயிறு இறுக்கி இருக்கும் போது உங்களுக்கு புரியுதுல, வெளியவும் காயமா இருக்கு, உள்ளேயும் இறுக்கிடுச்சு. நம்ம சாப்பாட வாயால சாப்பிட்றோம், ஃபுட் பைப் மூலியமா உள்ள போகுது. அந்த ஃபுட் பைப்ல லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. அதனால ஜூஸ் இந்த மாதிரி மட்டும்தான் லைட்டா குடிக்க முடியும், நல்லா சாப்பிட முடியாது. சரிங்க மேடம், ஆனா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அதுதான் சார் பல்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன். மேம். செக் பண்ணிட்டீங்களா? பிபி நார்மல், பல்ஸ் நார்மல் மேம். சார், இப்போ உங்க வைஃப்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பிபி அண்ட் பல்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல சார், ஆனா நான் சொன்ன மாதிரி அவங்களால ப்ராப்பரா சாப்பிட மட்டும்தான் முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. காரம் சீட்டுக்கவே கூடாது. உள்ள இருக்கிற புண்ணு ஆறுற வரைக்கும் எல்லாமே லிக்விட் ஃபுட்ஸா தான் கொடுக்கணும். சரிங்க மேடம். மேடம் இப்ப கண்ணு முழிப்பா? டோசேஜ் கொடுத்ததுனால மயக்கத்துல இருக்காங்க சார், கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. சரிங்க மேடம். சரி, நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் வரும்போது நான் வந்து செக் பண்றேன். சரி, நான் இங்கே இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களே கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா நார்மலா பேசும்போது பேசுங்க. ஓகே மேடம். சரிங்க சார், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கேளுங்க, நான் வரேன். சரி. டேய், இருந்தாலும் நீ அண்ணன் கிட்ட பேசினதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட அண்ணன், நீ எப்படி அப்படி எல்லாம் பேசலாம்? அண்ணனை போய் வீட்டை விட்டு வெளியே போ சொல்ற? லூசாடா நீ? ஹேடி, நான் என்ன சும்மா அந்த வீட்டை விட்டு போ சொன்னேன்? அதை தானே அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம கூட இருக்க கூடாது, நம்ம கூட அதரன் வளரக்கூடாது. அதுக்காக தானே அப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படித்தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி இல்ல நீங்க இங்கதான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும்? தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுடி, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அகரன் பாவம் இல்லடி, அவங்க தனியா போறதுதான் அவங்களுக்கு விருப்பம்னா அப்புறம் அப்படி போனா தானே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா தான் இருந்தாதான் அண்ணன் சந்தோஷமா இருப்பாரு. அவரெல்லாம் இப்படி நான் பார்த்ததே இல்லடி. ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. திடீர்னு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, வேலைன்னு சொல்லி வெளியே அலையறாரு. இப்படி எல்லாம் அலையிற மனுஷனே இல்லடி அவரு. ரைஸ் மில் விட்டா வீடு, வீடு விட்டா ரைஸ் மில்னு இருக்கிற மனுஷனை இப்படி உடைஞ்சு போய் பாக்குறது எனக்கு உள்ள கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? என்ன எப்ப பாரு அவங்களால பிரச்சனை. அப்போ அவர் என்னடி பண்ணுவாரு? பாவம் தானடி அண்ணன். நான் அவர் அண்ணனை கூப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனா அவர் எனக்கு அப்பாக்கு சமோண்டி. சீரியஸா சொல்றேன், எல்லா விஷயத்திலையும் எனக்காக நின்னவரடி அவரு. அவரை போய் இப்படி ஒரு பொண்ணு ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. கண்ணால பார்க்கவே முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அகரன் பிறந்தோடனே அவரு நிறைய கனவு வச்சிருந்தாரு, அகரனை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு. ஆனா அவரு கடைசி அகரனை எப்ப கொஞ்சினாருன்னு கூட மறந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க. அப்புறம் எப்படி அந்த மனுஷன் நிம்மதியா இருப்பாரு? இங்க பாரு, இன்னும் வேதாதான் தாத்தாவை கொல்ல நினைச்சாங்கன்னு அவருக்கு தெரியாது. தெரியாம இருக்கும் போதே இவ்வளோ நடக்குதுன்னா அப்ப தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீயே நினைச்சு பாரு. நினைச்சு பார்க்க முடியலடா. அவங்க என்ன வேதா அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்கன்னு சொல்றது? இவரே இந்த நிமிஷம் கொளுத்த நெரிச்சு கொண்டுவாரு. அந்த கோபத்துல இருப்பாரு. எவ்வளவு தாண்டி நம்மளும் பொறுத்து போறது. அகரனுக்காகன்னு நிறைய விஷயங்கள் பொறுத்து போயிட்டு இருக்கோம். இவங்க பண்றதுக்கு இதுவே வேற குடும்பமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு துரத்தி டைவர்ஸ் பேப்பர்லயும் சைனை வாங்கிட்டு இந்நேரம் எங்க அண்ணனுக்கு வேற கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதோ நம்ம குடும்பமா இருக்க போய் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. டேய், புரியுதுடா, உங்க அண்ணனுக்காக நீ பேசுற, ஆனா அகரனுக்காக நான் பேசுறேன். இங்க பாரு ஆதி, நீ அவசரப்பட்ட அண்ணனை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிட்ட. ஆனா அகரனை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அகரனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ பாட்டுக்கு அசால்ட்டா அண்ணனை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்ட. ஒருவேளை அண்ணனும் கிளம்பிட்டாருன்னா அப்புறம் நம்ம எப்படி அகரனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது? கண்டிப்பா வேதாக்கா அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்லயே அண்ணன் இருந்தா மட்டும்தான் அகரனுக்கு நல்லபடியா குணப்படுத்த முடியும்டா. ஆமால, ஐயோ, நான் அவரை பத்தி மட்டும்தான் யோசிச்சேனே தவிர அகரனை பத்தி யோசிக்கவே இல்லடி. அததான் சொல்றேன், அவசரப்பட்ட ஏதோ வார்த்தையை விடாதடா.
நம்மளுக்கு இப்போ அகரன் தான் முக்கியம். வேதாக்கா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா நம்ம அகரன் உயிரை காப்பாத்தணும்டா. இங்க பாரு, அகரன் இப்பதான் பிறந்து அவனை நம்ம கையில தூக்குன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவனோட 1 வயசு பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்ப ஆபரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அது அவங்க நம்ம கூட இருக்கணும்டா. ச்சே, என்னடி இது? என்ன வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு. இப்படி சிக்கிட்டோமே. சரி விடு, நீ அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் தெரியாம சொல்லிட்டேன், நீங்க எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாதீங்கன்னு சொல்லு. அப்பதான்டா அவரும் கேட்பாரு. ப்ளீஸ். சரிடி, நான் சொல்றேன். அகரனுக்காக கண்டிப்பா அவங்க நம்ம வீட்ல தான் இருக்கணும். யாரோட போன்டா? அண்ணனோட போன் தான். அவர் உள்ள இருக்கிறதுனால போனை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. சரி, கால் வரது எடுத்து பேசு. யாரா இருக்க போது? யாராவது ரைஸ் மில்ல இருந்து கூப்பிடுவாங்க. அவரே வந்து பேசிக்கிட்டோம். சரி. நிம்ச, நீ ஒண்ணு பண்றியா? நீ பேசாம வீட்டுக்கு போறியா? ஏண்டா? அகரன் உன்கிட்ட தாண்டி நல்லா ஹாப்பியா இருப்பான். அவனை கொஞ்சம் பாத்துக்கிறியா? இல்ல செம்பருத்தி பாட்டியும் தாத்தாவும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. நானும் அண்ணனும் இங்க இருந்து பாத்துக்கிறோம். நீ கொஞ்சம் போறியா? சரிடா, நான் போய் வேணும்னா அகரனை பாத்துக்கிறேன். ஏதாவதுனா கூப்பிடு, உடனே வந்துடுறேன். ஒன்னும் தேவைப்படாதுடி. அவன் அங்க எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவன் பாவம். நீ அவனை போய் பாரு. சரி, ஓகே, நான் போய் அவனை பாக்குறேன். நீங்க பாத்துக்கோ. டே, தயவு செஞ்சு சொல்றேன், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. நம்மளுக்கு அகரன் தான் முக்கியம். புரிஞ்சதுடி. எதுவும் பேச மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். பாத்து எப்படி போவ? நீங்க எல்லாரும் கார்ல வந்துட்டீங்கல்ல, நான் பின்னாடி ஸ்கூட்டில தான் வந்தேன். நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடு. ஓகேடா, பாத்துக்கிறேன். என்னங்க? வேதா, வேதா கண்ணு முழிச்சிட்டியாமா? வேதா, வேதா, நான் எங்க இருக்கேன்? வேதா, வேதா நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க. உனக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல வேதா. வேதா, உனக்கு கழுத்து வலிக்குதா? என்னங்க, என்னால பேசவே முடியல. தொண்டையெல்லாம் இறுக்கி கட்டி போட்ட மாதிரி இருக்குங்க. வேதா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத வேதா. அது அந்த கயிறு உன் கழுத்து ரொம்ப இருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, எதுக்கு பழுற? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயோ வேதா, என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உயிர் பொழைச்சு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்க மாட்டேன். வேதா, உங்களை பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் நான் தூக்க மாட்டுற மாதிரி நடிச்சேன். ஆனா அது எனக்கே வினையா வந்து விழுன்னு நான் நினைக்கலங்க. இப்ப கஷ்டப்படுறது என்னமோ நான் தான். என்னால அகரனும் கஷ்டப்படுறான். இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். ஆமா வேதா, இதுக்கப்புறம் இந்த விபரீதமான விளையாட்டு மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காத. சரிங்க. வேதா அத்தை, புள்ள கண்ணு முழிச்சிட்டியா கண்ணு? சாமிகிட்ட போய் வேண்டிட்டு வந்த கண்ணு, நீ நல்லபடியா கண்ணு முழிக்கணும்னு. ஐயா, இந்த உனக்கும். அம்மா தாயே, எங்களை பிடிச்சிருக்கிற சனியெல்லாம் இப்பவே ஓடிடணும். குடும்பம் நல்லபடியா இருக்கணும். அத்தை, நான் பொழைச்சு வரணும்னா கோவில்ல போய் வேண்டிட்டு வந்தேங்க. ஆமா கண்ணு, நீ இப்படி பண்ணோன்னு எனக்கு உசுரே இல்ல. அதான் கோயில்ல போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் கண்ணு. இப்போ உனக்கு பரவாயில்ல கண்ணு? நல்லா இருக்கேன். வேதாக்கா, கண்ணு முடிச்சிட்டீங்களா? அக்கா, எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கக்கா. ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஏதாவதுனா சொல்லுங்க, டாக்டர்கிட்ட சொல்றேன். இல்ல, பரவாயில்லப்பா. ஹலோ மிஸ்ஸஸ் வேதா சக்தி, எப்படி இருக்கீங்க? இப்போ ஆல் ஓகே? நல்லா இருக்கேன் டாக்டர். ஸ்ட்ரெயின் பண்ணாம பேசுங்க. பிகாஸ் உங்களால ப்ராப்பரா பேசவும் முடியாது, நல்லா சாப்பிடவும் முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான். புண்ணு சரியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடும். ஓகே. அப்புறம் ஃபேமிலியை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா? அதான் சந்தோஷத்துல கண் கலங்குறீங்க போல. பின்ன இப்படிப்பட்ட ஃபேமிலி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ரொம்ப அன்பா லவ்வா இருக்கிற ஹஸ்பண்ட். நீங்க பொழைச்சு வரணும்னு மாமியார் போய் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களை அட்மிட் பண்ணோனே உங்க குழந்தைனார் இருக்காரே, மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம்,
அவரும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி 2 பேரும் என்கிட்ட எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க அண்ணியை காப்பாத்தி கொடுங்கன்னு வந்து கேட்டாங்க. சீரியஸ்லி ஐ எம் இம்ப்ரெஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி கிடைக்க நீங்க உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இந்த காலத்துல இப்படிலாம் ஃபேமிலி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறத கண்டிப்பா தக்க வச்சுக்கணும். நீங்களும் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டிஸ்சார்ஜ்க்கு மட்டும் நான் என்னன்னு சொல்லி அனுப்புறேன். மற்றபடி யூ ஆர் குட். ஓகே டாக்டர். மிஸ்டர் ஆதித்யா, ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்னா சொல்லுங்க. மற்றபடி ஷீ இஸ் ஓகே. டிஸ்சார்ஜ் மட்டும் நான் கேட்டுட்டு சொல்றேன். ஓகே மேம், நோ இஷ்யூ. ஓகே சார், பாத்துக்கோங்க. அகரனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கக்கா. அகரன் நல்லாவே இருக்கான். பாட்டியும் தாத்தாவும் தான் பாத்துக்கிறாங்க. அம்மாவையும் போக சொல்லியிருக்கேன், பிரச்சனை இல்ல. உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? வேதா, என்னாச்சு? இந்த குடும்பத்துல இருந்து இவரை பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா என் உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த குடும்பமே போராடி இருக்கீங்க. அதுக்கு நான் நன்றியும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஐயோ வேதாக்கா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க யாருமே உங்க மேல கோபமா இல்லையே, அப்புறம் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? எல்லாரையும் விட உன்னதான் நிம்மதி நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா அதை கூட நீ மனசுல வச்சுக்காம இந்த அளவுக்கு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேதா, என்னங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னாலதான் எல்லா பிரச்சனையும். நம்ம எல்லாரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்து இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழலாங்க. இதுக்கப்புறம் தனி கொடுத்தனத்துக்கு கூப்பிட மாட்டேங்க. எனக்கு குடும்பம்னா என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. வேதா, வேதா உண்மையாவா சொல்ற? ஆமாங்க, உண்மையாதாங்க சொல்றேன். வேதா, வேதா என்னால நம்பவே முடியல. உண்மையாவா சொல்ற? வேதா, வேதா சொல்லு வேதா, உண்மையாவா சொல்ற? ஐயா பெரிய தங்கம், என்ன ஆச்சு உனக்கு? என்ன உண்மையாவா சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? புள்ள இன்னும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கலன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். அம்மா, என்னையா வேதா என்ன எந்திரிக்கவே மாட்டேங்குது? எப்பயா எந்திரிக்கும் வேதா? டாக்டர்கிட்ட கேட்டியா இல்லையா? அம்மா வேதா இன்னும் கண்ணு முழிக்கலையா? கண்ணு முழிக்கலையாவா? இம்பிட்டு நேரம் பக்கத்துல தானே உட்காந்துருக்கிற, கண்ணு முழிக்கலையான்னு கேக்குற? அங்க பாரியா, புள்ள இன்னும் கண்ணே முழிக்கல. நானும் சாமிட்டெல்லாம் வேண்டிட்டு வந்து திருநீர்லாம் வச்சு விட்டேன். ஆனா எந்திரிக்க மாட்டேங்குதியா? பயமா இருக்குதியா எனக்கு. அப்ப வேதா பேசினதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு. ஷோ, கனவா? நான் கண்ட கனவை மட்டும் பழிச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. வேதா, தயவு செஞ்சு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்ட கனவு மாதிரியே பேசு வேதா. ஐயா பெரிய தங்கம், டாக்டர்கிட்ட கேளியா? என்னையா அது? எனக்கு பயமா இருக்குதியா. வேதா, வேதா கண்ணு முடிச்சு பாரு வேதா. வேதா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? வேதா, வேதா, வேதா இங்க பாரு. கண்ணு முடிச்சு பாரு வேதா. வேதா, நான் எங்க இருக்கேன்? வேதா, வேதா கண்ணு, நீ ஆஸ்பத்திரியில இருக்க கண்ணு. யா கண்ணு இப்படி எல்லாம் பண்ண? அவசரப்பட்டு நீ எடுத்த முடிவுனால எம்பிட்டு அவஸ்தைப்படுற. என்ன காப்பாத்திட்டீங்களா? வேதா, ஆமா வேதா, உன்னை காப்பாத்திதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? உங்களதான் டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். இங்க பாருங்க, டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொன்னீங்கன்னா நான் இங்கே செத்து போயிருவேன். அடி பாவி. என்னையா சொல்ற வேதா? வேதா, என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீ இதெல்லாம் இப்ப பேசணுமா? இப்ப நான் பேசி ஆகணும். இப்ப நான் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வீட்டுக்கு வரணும்னா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வருவேன். ஒரு நிமிஷம் நீ திருந்திட்டேன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன்டி. ஆனா நீ ஜென்ம ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டேன்னு எனக்கு நிரூபிச்சிட்டல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு புரியல. ஆனா எனக்கு சத்தியம் பண்ணி நீங்க தரணும். ஏண்டி ஏண்டி இப்படி சம படிக்கிற என்ன? அதுக்கு புரேடியா என்ன தூக்குல நீ தொங்க விட்டுருக்கலாம். ஐயோ ஏயா என்னையா பேச்சு பேசுற?
அத்தை நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நானும் என் புருஷனும் தனியா பேசணும். வேதா, சண்டை போட்டுக்காதீங்கம்மா. ப்ளீஸ் வெளியே போங்க. ஐயோ, அந்த பிள்ளைங்க என்ன இப்படி இருக்குதுங்க. நீங்க என்ன வேணும்னாலும் என்ன சொல்லுங்க. ஆனா எனக்கு தேவை சத்தியம். நான் பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வரமாட்டேன். வரமாட்டியா? ஆமா. ஹே, ஏன் இப்படி சாவடிக்கிற? வீட்ல என்னன்னா தூக்குல தொங்கி உயிரை வாங்கின. ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு பல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிருச்சு, தூக்கு கயிறு நல்லா இறுகிருச்சு, அதனால மூச்சு குழாயில பாதிப்பாயிருச்சுன்னு எவ்வளவு பயந்தா தெரியுமாடி குடும்பமா? நீ பொழைச்சிட்டுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு உசுரே வந்துச்சு. ஆனா நீ பண்ண வேலைக்கெல்லாம் எப்படி தெரியுமாடி ஒரு குடும்பத்துல இருப்பாங்க. ஆனா என் தம்பி பொண்டாட்டி எங்க அம்மானு உன் மேல உசுரே வச்சிருக்காங்கடி. அதெல்லாம் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல. உனக்கு தேவை நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அதானே? ஆமா. நான் பண்ண மாட்டேன்டி. நான் பண்ணவே மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு. ஆனா சத்தியமா சொல்றேன், உனக்கு மட்டும் நான் சத்தியம் பண்ணி தர மாட்டேன். உன்ன மாறிப்பட்ட பொம்பளைக்கெல்லாம் கண்டிப்பா டைவர்ஸ்ன்றது தேவடி. நம்ம குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சு வாழு. அப்பதான் உனக்கு இந்த குடும்பத்தோட அருமை தெரியும். ஆனா இங்க பாரு, தயவு செஞ்சு நான் உன் கூட திரும்பி வாழுவேன்னு மட்டும் நினைச்சு பாத்துறாத. நீ வீட்டுக்கு வந்தாவா இல்ல இந்த ஆஸ்பத்திரியிலே கடை, எனக்கு பிரச்சனை இல்ல. என் புள்ள வீட்டுல இருக்காண்டி, நான் அவனை போய் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை இங்க வந்து பார்க்க வந்த பத்தியா? என்ன செருப்ப கழட்டி அடிக்கணும். என்னங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன். வராத, இங்கே செத்து தொலை. என் உயிரை வாங்குறதுக்கு நீ எல்லாம் வீட்டுக்கு வராமே இருக்கலாம். என் புள்ளைய வச்சுதானே ஆடிக்கிட்டு இருந்த. என் புள்ள வீட்டுல இருக்காண்டி, அவனை நான் போய் பாத்துக்கிறேன். நீ வரவே வேண்டாம். நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் கிளம்புறேன். என்னங்க நான் சொல்றத கேளுங்க. என்னங்க ஓ, என்ன அப்படியே விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, நீங்களா கூப்பிடுற வரைக்கும் நான் வரப்போறதில்ல. ஆனா உங்களை எப்படி கூப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். போங்க, நானே உங்களை வந்து கூப்பிட வைக்கிறேன். அட, யார் இது? சும்மா நோயின்னு போன் பண்ணிட்டே இருக்கிறது. அதுவும் ஒரே நம்பர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இவர் சேவ் பண்ணியும் வைக்கல. என்ன பண்ணலாம்? சரி, அவர் வேலையில இருக்காருன்னு போன் எடுத்து சொல்லுவோம். ஹலோ ஹலோ, இல்ல, நான் ஆட்டோல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ண சொன்னீங்களே, அதான் கால் பண்ணேன். 2 வாட்டி கால் பண்ண எடுக்கல, அதாங்க திருப்பி கூப்பிட்டேன். நான் வீட்டுக்கு சேஃபா வந்துட்டேன். அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆட்டோல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கால் பண்ண சொன்னாரா? யார் இவங்க? ஒருவேளை காலையில லிஃப்ட் கொடுத்தாரே அவங்களா இருக்குமோ? லிஃப்ட் கொடுத்தவங்க எதுக்கு இவங்களுக்கு கால் பண்ணணும்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதாங்க? கேக்குது. நான் கூட பயந்துட்டேங்க. வேற யாரும் ஃபோன் எடுத்துட்டாங்களோன்னு நினைச்சு. நீங்க தானே? அப்பா, உங்க குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. சரி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல, இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்கல்ல? வந்துட்டேங்க. அது சொல்லதாங்க ஃபோன் பண்ணேன். சரி சரி, நீங்க எப்பங்க வருவீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கா? தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க. அப்புறம் நான் தாங்க தேவையில்லாம பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எங்கேயும் வரேன்னு சொல்ல மாட்டேங்க. வளைகாப்புக்கு தேவையானதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. வளைகாப்பா? ஹலோ. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்ப நான் போனை வச்சுட்டுமா? சரி. ஏன் ஒரு மாதிரியா பேசுறாரு? சரி, வேற ஏதாவது வேலையா இருப்பாரு போல. யார் இவங்க? திடீர்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வளைகாப்பு? இது என்னடா இது புது பிரச்சனை? ஐயோ.
டடான் தோ வந்துட்டேன்ல. ச்சே, ஒரு செகண்ட் வேதா நல்லா பேசணுனே நான் கூட மாறிட்டாலும் நினைச்சேன். ஆனா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுல. வேதாவை இப்படி பாக்குற நிலைமை வருமா இல்ல வராமே போயிருமா? பார்க்கலாம் பார்க்கலாம். அப்ப கூட இவ திமிரு அடங்கல. ஐயோ, அடுத்து என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இது ஒரு ஷாக்குனா அடுத்த ஷாக்கு ரதி. ரதி பேசினது ஆதி கேட்டுட்டாப்ல. இப்ப என்ன நடக்க போகுது? ஆஹா, அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் பிளாட்ஸோட எபிசோட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. அப்புறம் நீங்க நினைக்கலாம், சூர்யா ஷாலினின்னு 2 கேரக்டர்ஸ் இருந்தாங்களே எங்கடா மாயமா போயிட்டாங்கன்னு. அவங்க ஸ்டோரியும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல கண்டிப்பா மூவ் ஆகுங்க. இங்க ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அதை பெருசா மூவ் பண்ண முடியல. சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். அப்புறம் ப்ரோ, நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கேரட் ரைஸ், வாழைக்காய் பொரியல், அப்புறம் காலிஃபிளவர் ஃப்ரை. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.